Dear students, today we are discuss the topic the relation between roots and coefficients of a quadratic equation. அதாவது ஒரு quadratic equation உடைய ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ஸ்க்கும் அண்டு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத ஒன்ஸ் உங்களுக்காக ரீகால் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் ax² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே 2 ரூட்ஸ் இருக்கும். ஆமாவா? எஸ், 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த 2 ரூட்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்பா அண்டு பீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். லெட் ஆல்பா அண்டு பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அதாவது கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை தான் நான் ஆல்பா அண்டு பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் நீங்கள் ஏபிசின்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க, XYZலாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட்லாம் ஏபின்னு இருக்குது, அதனால் நான் ஏபின்னு எடுக்கலை. அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் எக்ஸுன்ற வேரியபிளை பேஸ் பண்ணியிருக்கு, அதனால் நான் எக்ஸுன்னு எடுக்கலை. அதனால டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆல்பபேட்ஸே விட்டுட்டு ஆல்பா அண்டு பீட்டான்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஆல்பா பீட்டா எடுக்கிறதுக்கான ரீசன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 3வது பாயிண்ட்டு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு 3 டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். அது என்னென்ன டைப்பு? ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு அண்டு ஃபார்முலா மெத்தடு. ஓகேங்களா? அப்போது நாம் இப்போ சொல்ல போகிறது ஃபார்முலா மெத்தடு தான். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு -b ± ரூட் ஆஃப் b² - 4ac ஹோல் டிவைடட் பை 2a. இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, இந்த ஈக்குவேஷனில் இந்த பிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த +or- இந்த பிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த +or- இருக்கு இல்லையா, அதை ப்ளஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவும் மைனஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவும் நான் எழுதணும் அப்படின்னா அது எப்படி வரும்? ஆல்பா ஈக்குவல் டு -b ப்ளஸ் ரூட் ஆஃப் b² - 4ac ஹோல் டிவைடட் பை 2a. அப்போ ப்ளஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை நான் செப்பரேட் பண்ணும்போது அது ஒரு ரூட்டாகவே மாறிடும். அந்த ரூட்டை நான் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். அதனால தான் ஆல்பா ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் யூஸ் பண்ணி எழுதும்போது அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு -b மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் b² - 4ac ஹோல் டிவைடட் பை 2a. அப்போ அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூஸ் பண்ணி எழுதும்போது அது ஒரு ரூட்டாக மாறிடும். அந்த ரூட்டுக்கு நான் பீட்டான்னு நேம் வைக்கிறேன். ஏன்னா 2 ரூட்டுக்குமே நம்ம சேம் நேம் வைக்க முடியாது. அப்போ டிஃப்ரெண்ட் தெரியாததுனால தான் ஒரு ரூட்டுக்கு ஆல்பான்னு வைக்கிறோம், இன்னொரு ரூட்டுக்கு பீட்டான்னு வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து தான். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ். என்னது? சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் ரூட்ஸ்னால் என்னது? நம்மளுக்கு இருக்கிற ரூட் 2 ரூட், ஆல்பா அண்டு பீட்டா. அப்போது அந்த ஆல்பாவுடைய வேல்யூவையும் பீட்டாவுடைய வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -b/a கிடைக்கும். -b/a கிடைக்கும். அதாவது நீங்களே பாருங்கள், இந்த ஆல்பாவுடைய வேல்யூன்றது இந்த பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கிறது, பீட்டாவுடைய வேல்யூன்றது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது. ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஓகே, நியூமினேட்டர் பாருங்கள், இங்கே ப்ளஸ் ரூட் ஆஃப் b² - 4ac இருக்குது, இங்கே மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac இருக்குது. அப்போ இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும்.
ரிமைனிங் மேலே என்ன மட்டும் இருக்கும், இங்கேயும் -b இருக்குது, அங்கேயும் -b இருக்குது, அப்போ -2bன்னு வரும். டினாமினேட்டரில் 2a காமனாக இருக்குது, அப்போ 2aன்னு காமனாக போட்டுரும். அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு -b/aன்னு வரும். அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆல்பா ப்ளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நியூமரேட்டரில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன போடணும், மைனஸ் கம்பல்சரி போடணும். அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². நல்லா அங்கே பாருங்கள், அந்த ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, பி. அதுதான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம் -bன்னு சொல்லிட்டு. ஃபார்முலாலே மைனஸ் வருன்றதால மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்தது டினாமினேட்டரில் இருக்கிறது பாருங்கள், x² கோஎஃபிஷியன்ட் அதுதான் ஏ, அதுதான் நம்ம பையில் ஏன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா -b/aன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்லலாம், இந்த ரூட்ஸை வச்சு நம்ம சொல்லலாம் சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள், சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும், -b/aன்னு இருக்கும். பீன்றது எது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, ஏன்றது எதுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இப்போ புரியுதுங்களா, கோஎஃபிஷியன்ட்டுக்கும் அந்த ரூட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லிவிட்டு. அந்த 2 ரூட்ஸை ஆட் பண்ணணும்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுறதுலாம் பண்ணுறோம். அதனால தான் த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறோம் டாப்பிக்கில். ஓகே, அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளே. எந்தெந்த ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், நம்ம எந்த 2 ரூட்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த 2 ரூட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம எடுத்துக்கிற ரூட்ஸ் என்னது, ஆல்பா அண்டு பீட்டா. அப்போ ஆல்பாவோட வேல்யூம் பீட்டாவோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், c/aன்னு கிடைக்கும். இப்போ அவங்க கொடுத்துக்கிற அந்த 2 ரூட்ஸையும் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் c/a தான் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறோம் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஆல்பா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு c/a. அதாவது சின்றதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். என்ன டேர்மு, கான்ஸ்டன்ட். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சி, அதனால அது கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்கிறோம். பை ஏன்றது பார்த்தீங்கன்னா x² கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதனால பையில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா, இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது கூட அந்த ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கூட நம்மளுக்கு எதை தான் யூஸ் பண்ணுறோம், கோஎஃபிஷியன்ட்டு கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த டாப்பிக்கு தான் த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா, அந்த டாபிக் தகுந்த மாதிரி இங்கே மீனிங் ஆகுதா. ஓகே, இப்போ சொல்லுங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்னது, c/a. சினா என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இப்போ நல்லா பாருங்கள், சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 2 ஃபார்முலாவும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா இது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா இது. 2 ஃபார்முலாலுமே டினாமினேட்டர் சேமாக வரும். பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². நியூமினேட்டர் மட்டும் மாறும். சம் ஆஃப் ரூட்ஸில் மேலே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வரும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸில் மேலே கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்த பாயிண்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. இந்த கிளாஸில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே டாப்பிக்கில் பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா. ஓகே, நம்ம எந்த சம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 3.14ல் 4th சம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மு 4th சம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்மு, அதனால் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இஃப் ஆல்பா கம்மா பீட்டா are the roots of 7x² plus 9x plus 2 is equal to 0, and if beta minus alpha is equal to minus 13 by 7, minus 13
by 7. Find the values of A. Find the values of A. Find the values of A. அதாவது அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்குறாங்க, 7x² + ax + 2 = 0 அப்படின்ற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா அண்டு பீட்டான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கிவன் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பீட்டா மைனஸ் ஆல்பா, அதாவது பீட்டா என்ற ஒரு ரூட்டையும் ஆல்பா என்ற மற்றொரு ரூட்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் -13/7 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா find the values of A. நம்ம எதனுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும், ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இந்த ஏ எங்கே இருக்குது பாருங்கள், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது நம்ம அதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணாவே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் கிவன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பீட்டா மைனஸ் ஆல்பா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏ ஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த மாடலில் கொஸ்டின் வந்துச்சுனாவே நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கண்டுபிடிக்கிறீங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஏபிசி அந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த 3 வேல்யூவை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க நான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டுங்களா? அதே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் இஸ், கிவன் ஈக்குவேஷன் என்னம்மா, 7x² + ax + 2 = 0. ஓகே, அதில் ஏவோட வேல்யூ என்ன, 7. ஏவோட வேல்யூ என்னது, 7. ஏவோட வேல்யூ 7, பியோட வேல்யூ ஏ, சியோட வேல்யூ 2. அது எப்படி ஏவோட வேல்யூ 7 சொல்கிறீங்க, நம்மளுக்கு தெரியும் ஏவோட வேல்யூன்றது நம்ம அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லேயே பார்த்துக்கிறோம், x² கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல x² கோஎஃபிஷியன்ட் 7, பியோட வேல்யூன்னு பார்க்கும்போது அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, அப்போ ஏ, பி = ஏ. சியோட வேல்யூ அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுங்க என்ன இருக்குது, 2. ஓகேங்களா? அதான் ஏ பி சி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 வேல்யூ வச்சு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, ஆல்பா + பீட்டா = -b/a. ஓகே, பியோட வேல்யூ என்ன, ஏ பை ஏவோட வேல்யூ என்ன, 7. அப்போ அங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால -a/7, அதாவது ஆல்பா + பீட்டா -a/7. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பாருங்கள். ஆல்பா × பீட்டா = ஃபார்முலா என்னமா, c/a. இப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது 2. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், என்ன 7. அப்போ ஆல்பா × பீட்டா = 2/7. இந்த ஆன்சரை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஆல்சோ கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், பீட்டா மைனஸ் ஆல்பா -13/7. ஓகேங்களா? இப்போ பீட்டா மைனஸ் ஆல்பா -13/7 அப்படின்னாலும் ஆல்பா மைனஸ் பீட்டா =13/7னாலும் இந்த ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் காமன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், ரீசன் பாருங்கள். அவங்க கொடுத்தது பீட்டா மைனஸ் ஆல்பா, ஆனால் நான் இங்கே போட்டு இருக்கிறது ஆல்பா மைனஸ் பீட்டா. நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் எழுதுவீங்க. கரெக்டுங்களா? ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆல்பா + பீட்டா ஹோல் ஸ்கொயர்
அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டான் போது அந்த ஃபார்முலா பிரகாரம் ரெண்டுமே ப்ளஸில் எழுதுகிறோம். அப்போ சிம்பிள்லாம் வராது. மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் போடும்போது அங்கே இருக்கிற மைனஸ் வந்துடுது, ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பீட்டா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு -7 13/7 அப்படின்னாலும், ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு -13/7னாலும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா சேம்ன்றதுனால எதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ரூட்கான ஃபார்முலா இதுதான். அதாவது அது ஆல்பா மைனஸ் பீட்டாவாக இருந்தாலும் சரி, பீட்டா மைனஸ் ஆல்பாவாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ எல்லோ கலர் பாக்ஸ் போட்டுருக்கு பாருங்கள், அதுதான் ஃபார்முலா. அதனால் கொஸ்டினில் பீட்டா மைனஸ் ஆல்பா கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நீங்கள் பீட்டா மைனஸ் ஆல்பா போடுங்கனாலும் தப்பு கிடையாது. இல்லை மாற்றி நான் ஒரு ஞாபகம் இல்லாமல் ஆல்பா மைனஸ் பீட்டா போட்டேன் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. ஆல்சோ கிவன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் என்னது -13/7 -13/7. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் சொல்லிட்டு நம்ம நிறைய ரீகால் பண்ணோம் இல்லையா? அதில் ஒரு ஃபார்முலா தான் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டாக்கான ஃபார்முலா என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டாக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரூட் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்பா பீட்டா. அதுதான் ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கான ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஈக்குவல் டு -13/7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஆல்பா ப்ளஸ் பீட்டானா என்ன மீனிங்கு? சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸுக்கான வேல்யூ என்னது? இது வரைக்கும் பாருங்கள், -a/7. அதை தான் இங்கே போட்டிருக்கேன், -a/7. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆல்பா இன்ட்டு பீட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2/7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2/7 நம்ம இங்கே எழுதிட்டோம். ஃபார்முலாவில் இருக்கிற 4 அப்படியே போட்டாச்சு, ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்கொயர் போட்டாச்சு, ஃபார்முலாவில் இருக்கிற ரூட் எல்லாமே போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? -13/7. வெரி குட். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், அந்த -a/7 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கொயர் அப்படியே இந்த a/7க்கு யூஸ் பண்ணிங்கன்னா -aன்றது +a² மாறிடும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 7க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 கிடைக்கும். மைனஸ் அந்த 4 2s are 8/7, அந்த ரூட் அப்படியே தான் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 13/7. இப்போ நல்லா பாருங்கள், இந்த ரூட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா a²/49 -8/7 அப்படின்னு இருக்குது. கரெக்டுங்களா? ரூட் ஆஃப்னு போட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு -13/7. நம்ம அந்த 8/7க்கு மேலே இங்கேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56/49 வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ளார டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக வந்துடும். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரூட் கேன்சல் ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணணும். அப்படி பண்ணலாமா? ஓகே. ஒன்று எல்சிஎம் எடுத்துகிட்டு கூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட எல்சிஎம் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்போ ஸ்கொயர் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரூட் கேன்சல் ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பருக்கு அப்படியே ஸ்கொயர் போட்டோம். புரியுதுங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்றது புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏற்கனவே இங்கே இருந்த இந்த ரூட்டை நான் ஸ்கொயர் பண்ணதால் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதேமாதிரி இங்கே எதுவுமே ஸ்கொயர் இல்லாததுனால நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதுதான் இந்த ஸ்டெப்பில் நான் போட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், a²/49 -8/7 இஸ் ஈக்குவல் டு -13/7 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை சிம்பிளிஃபை பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -13க்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169, 13 × 13 169. பையில் இருக்கிற 7க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. ஓகேவா? ஓகே. இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த டேர்மில் பாருங்கள், -8/7 இருக்குது. மீதி எல்லா டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 49 இருக்குது. ஆனால் இந்த டேர்மில் மட்டும் டினாமினேட்டர் 7 இருக்குது. அதனால் 7க்கு பதிலாக 49 வர வைக்கணுன்றதுக்காக 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 49 வரும்? 7 தான்.
7 × 7 49. அப்போது அந்த 8/7ன்ற டேர்மில் மட்டும், இந்த டேர்மில் மட்டும் நான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கு கூட நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற எல்லா டேர்மையும் அப்படியே எழுதியாச்சு. பாருங்கள், இந்த டேர்ம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 8 கூட 7 மல்டிப்ளை பண்ணும்போது 56 வரும். டினாமினேட்டரில் இருக்கிற 7 கூட 7 மல்டிப்ளை பண்ணும்போது 49 வரும். ஏன் 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, டினாமினேட்டர் எல்லாமே சேமாக வரணுன்றதுக்காக 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா, அப்போ தான் நான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இல்லைனா நான் டினாமினேட்டர் மட்டும் 7 மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். நியூமரேட்டரில் மட்டும் 7 மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ரெண்டுலேயும் 7 மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 7 கேன்சல் பண்ணிட்டோம், அப்படியும் அந்த ஓல்டு பொசிஷனே வந்துடும். அதனால் ஓகே. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். டினாமினேட்டர் எல்லாமே 49 இருக்கு இல்லையா? எஸ் இருக்குது. அதனால் 49 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக போத் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 49 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 49 கேன்சல் ஆகிடும். ஏன்னா a²/49 இருக்குது. அது கூட மறுபடியும் ஒரு 49 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த மல்டிப்ளை பண்ணுற 49 நியூமரேட்டரில் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற 49 டினாமினேட்டரில் இருக்கிற 49 கேன்சல் ஆகிட்டு வெறும் a² மட்டும் வரும். இந்த டைமில் நீங்கள் 49 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுற 49 ஆல்ரெடி இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 49 கேன்சல் ஆகிட்டு வரையும் 56 மட்டும் வரும். -56 வரும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் இந்த டேர்மில் பண்ணும்போது அந்த 49 கேன்சல் ஆகிட்டு 169 மட்டும் வரும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். a² அப்படியே வச்சுக்கிறேன் நான். இந்த -56 ஆப்போசிட் சைடு எடுத்து போனோம்னா +56 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே 169 இருக்குது. அப்போ a² இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத 225 கிடைக்கும். கரெக்டாக? ஓகே. உங்களுக்கு ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா இங்கே a² இருக்குது இல்லையா? அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணுன்றதுக்காக நான் போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த a² ஏவாக மாறிடும். இந்த 225க்கு நான் அப்படியே ரூட் எடுக்க போகிறேன். 225 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 15 வரும். என்ன வரும்? 15. அதாவது -15 × -15 சொன்னாலும் 225 தான். +15 × +15 சொன்னாலும் 225 தான். அதனால் +or-15 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ a = +or-15. அதாவது ஏவோட வேல்யூ +15 இருந்தாலும் ஓகே, -15 இருந்தாலும் ஓகேன்றது ஆன்சர். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.